இங்க சேரனும் பாத்தீங்கன்னா ரெகுலரா கூட்டிட்டு போற அவங்க கஸ்டமரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடையும் நம்ம நிலாவை டிராப் பண்ணிட்டு அவங்கள பிக்கப் பண்றதுக்காக போவாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க வழியில உங்களை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வர வேண்டியதுக்கு அவங்களே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்க. உடனே சேரன் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன சார் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம நிலாவோட அப்பாவா இருக்கும். உடனே சேரனும் நிலாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்குவாங்க. நிலாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா கார்ல ஏறி உட்கார்ந்ததும் நம்ம சேரனோட ரெகுலர் கஸ்டமரும் பாத்தீங்கன்னா என்னை என் வீட்டுல இறக்கி விட்டுட்டு இவங்களை எங்க டிராப் பண்ணணுமோ அங்க டிராப் பண்ணிருன்னு சொல்லிடுவாங்க. உடனே சேரனும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற வழியில எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. உடனே நிலாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக அங்க வந்தேன், உன்னை போய் பார்த்து தொலைஞ்சிட்டேன்னுட்டு ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாம எப்படிதான் என் பொண்ணு உன் கூட ஓடி வந்தா அப்படின்னு கோபமா கேட்கும். உடனே நம்ம சேரனும் பாத்தீங்கன்னா ரொம்ப பில்டப் பண்ணிக்கிட்டு எல்லாம் என் அழகை பார்த்துதான் சார், அது மட்டும் இல்லாம உங்களை விட நல்லா பாத்துக்குன்னு சொல்லிதான் என் கூட வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதான். என்ன நீ என்னை விட நல்லா பாத்துக்குவியா, பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்க, சீக்கிரமா என் பொண்ணே பாத்தீங்கன்னா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு என் கூட வரதான் போறான்ட்டு சவால்லாம் விடுவாங்க. உடனே சேரன்னு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார்ன்னு சொன்னதான். உடனே நிலாவோட அப்பா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணு நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் பாத்துடலாமா அப்படின்னு சவால் விடையும். உடனே சேரன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன சார் நான் உங்களுக்கு ஓகே சொல்லணும் அவ்வளவுதானே, நம்ம சேரன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சதை பண்ணிக்கங்க, எப்படின்னு அசிங்க தான் பட போறீங்கன்னு சொல்லிட்டு சவாலுக்கு ஒத்துக்குவாங்க.